இந்திய வானிலை துறையில் ஃபோர்காஸ்டிங் பண்ணும் பொழுது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு இருக்குது. இது பயமுறுத்துறதுன்றது அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஹீட் வேவ்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு மாவட்டத்தில் கிராமத்தில் மக்கள்லாம் கூடி ரமணன் சார் இருந்த பொழுது மழை வந்தது, பாலச்சந்தர் வந்த பொழுது மழை வரல. அவர் வந்து ஏன்னா வந்து அவர் வந்து we are not magicians. அறிவியலை வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வரலாம். முன்ன இருந்த காலகட்டத்திலும் சரி, இப்போ இருக்க காலகட்டத்திலும் சரி, சொன்னது ஃபோர்காஸ்ட் ஃபெயிலியர் ஆகிறதும் இருந்திருக்கு. பிரபலம் கிடையாது. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒன்று, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இட் இஸ் நாட் அ மீடியா ஒர்க். இந்த ஒர்க்குக்காக வரல. நம்ம ஒரு அறிவியல் ஒரு தகவல் சொல்கிறோம். இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு அறிவியல் தேவையில்லைன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அறிவியல் இலக்கியம் வேணும். ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை தருவது அறிவியல், வாழ்க்கையை வாழச் செய்வது இலக்கியம். வாவ் தமிழானியர்களுக்கு வணக்கம். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல முன்னாள் தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் நம்முடைய வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து ஒரு வார் ரூம் மாதிரி இருக்கும் சார். சைக்ளோன் டைம்லாம் எப்படி இருக்கும், எப்படி செயல்படுங்க, தூங்காமல் நைட்லாம் கூட உங்கள் அறிக்கைகள் பார்த்துருக்கோம். எப்படி செயல்படும் சார் அந்த காலம்? அது இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பரபரப்புங்கிறது ஒன்று உண்டு. அந்த நேரத்தில் இருக்கக்கூடியது எல்லாருமே இருப்பாங்க. டேட்டாக்கள் வந்துக்கிட்டே இருக்கும், டேட்டா வந்துட்டு இருக்கும். கரண்ட்டில் நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி மானிட்டரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேட்டலைட் டேட்டா வரக்கூடிய சூழ்நிலை, ரேடார் டேட்டா வந்து ரேடார் ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா ரேடார் கண்டினியூஸாக அதை பார்ப்பாங்க, அந்த டேட்டா எடுக்கிறது. தென் ப்ரெஷர்ஸ் வந்து நார்மலாக வந்து ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு நம்ம ரீடிங் எடுப்போம். அந்த பர்டிகுலர் சைக்ளோன் இந்த மாதிரிலாம் வரும் பொழுது ஹவர்லி அப்சர்வேஷனே உண்டு. ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு என்ன தேவைப்பட்ட 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட ரீடிங் எடுக்கலாம். இந்த ரீடிங்கில் எடுத்து நாம் வந்து அந்த கண்டினியூஸாக எல்லோரும் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பலதரப்பட்ட கால்ஸ், சாதாரண நேரத்தில் ஃபோன் ஏற்படும், அந்த நேரத்தில் வந்து பொதுமக்கள்கிட்ட ஃபோன் வரும், அரசு துறை சார்ந்தவர்கள்ட்ட அவங்களுக்கும் ஃபோன் வரும். ஸோ நம்ம எல்லாமே கூட்டு முயற்சியை செய்யும் பொழுது வேறு இடத்துலேருந்து டேட்டாக்கள் வர வைக்கணும். நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். டேட்டாஸ் எல்லாம் வந்தாச்சு. சேட்டலைட் டேட்டா என்ன காட்டுது, ரேடார் என்ன காட்டுது, சர்ஃபேஸ் டேட்டா எப்படி போயிட்டுருக்கு, ப்ரெஷர் எப்படி ஏறிட்டுருக்கு, டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டுருக்கு, 24 ஹவர் ப்ரெஷர் நேற்றுக்கு இன்றைக்கும் கம்பேர் பண்ணும்போது இப்படி இருந்தது, கடந்த 1 மணி நேரத்துக்கு இப்போ ப்ரெஷரில் ஏதாவது வேரியேஷன் இருக்கா. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக இருக்கும். இது இங்கே மட்டும் கிடையாது. நான் தான் திருப்பி சொல்கிறேன், ஃபோர்காஸ்ட்டு டிவியில் வர்றது மட்டுமே கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா ரேடார் யூனிட்லேருந்து பிக்சர் எங்களுக்கு வந்தாலும் ரேடார் குரூப்பை போய் பாருங்கள், அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. அது ஒரு இதுவாக இருக்கும். அவங்களும் அதை ஆப்ரேட் பண்ணி அந்த டயத்துக்குள்ளார ரீடிங் எடுத்து அனலைஸ் பண்ணி, ஸோ எல்லாமே வந்து ஒரு சயின்ஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒர்க் பண்ணும் பொழுது இருக்கும். அது ஒரு இது மாதிரி தான். இப்போ தனியார் வானிலை ஆய்வாளர்கள் அவங்களுக்கும் உங்கள் டேட்டாஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க தனியாக பொதுவாக எல்லாருக்குமே ஒரே டேட்டா தான். ஏன்னா மக்கள் இப்போ சமீபகாலமாக அவங்க அதிகமாக நம்புறாங்களா, அவங்க எக்ஸைட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறீங்க. டேட்டாஸ் காமனாக கிடைக்கிது. இது இன்டர்நெட் உலகம். இன்டர்நெட் உலகத்தில் எல்லாரும் எது வேணும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பயப்படக்கூடாதுன்றதை நீங்கள் பாலிசாக சொல்கிறீங்க, அவங்க பகிரங்கமாக சொல்கிறாங்க. அதில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா மழை அளவில் அவங்களாம் ரொம்ப அதிகமாக 50 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அதிக கனமழை அப்படின்னு மட்டும் சொல்லி விட்டுறீங்க. அந்த ஒரு கேட்குறேன். இந்திய வானிலை துறையில் ஃபோர்காஸ்டிங் பண்ணும் பொழுது ஃபோர்காஸ்டிங் SOPன்னு ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்ன்னு இருக்குது. இதை பயமுறுத்துறதுன்றது அந்த மாதிரிலாம் இல்லை. இது அறிவியல் பூர்வமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஹீட் வேவ்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இட்ஸ் அ சயின்டிஃபிக் வேயில் தான் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கனமழை, மிதி கனமழை, அதே மாதிரி 36 சென்டிமீட்டர்னு நீங்கள் சொல்ல முடியாது, 32 சென்டிமீட்டர் சொல்ல முடியும். ரேஞ்சு தானே அதுவே. 6லிருந்து 12 வரை, 12லிருந்து 20 வரை அப்படி தான் பிரிச்சே வச்சுருக்காங்க. அதுலேயும் இப்போ வந்து அன்சர்டனிட்டி இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி ஃபோர்காஸ்ட் இருக்குது இல்லையா, அதனால் அதுவும் சான்சஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம அந்தபடி தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இதுக்காக வந்து பயமுறுத்தக்கூடாதுன்னா இல்லை, சயின்ஸ் என்ன இருக்கோ அதை தான் சொல்ல போகிறோம். இந்த எழுதப்பட்ட அந்த இது ப்ரொசீஜர் படி இதில் வந்து தேர் இஸ் நத்திங் டு ஹைட் ஆர் நத்திங் எனிதிங். இது ஒரு வே செய்யும் பொழுது இப்படி செய்கிறோம். காலகட்டங்கள் மாற ஒவ்வொரு வருடமும் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்கில் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து அவ்வப்பொழுது அதுக்கு தேவையான மாற்றங்கள் என்ன தேவையோ அதை இன்க்ளூட் பண்ணி
அப்படி பண்ணிட்டு வரோம். இப்போ ஒரு சில புவியியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, சென்னைக்கே ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றாங்க. அந்த மாதிரி எதுவும் இருக்கா சார் வானிலை? எந்த எந்த மாதிரி எது இல்லை, சென்னை வந்து மூழ்கலாம், ஃப்ளட்ஸ் அதிகமாக வரலாம், சென்னைக்கு ஒரு ஆபத்து இருக்கு. சொல்கிறது என்னென்னா, கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. இப்போ வந்து வெப்பம் அதிகமாகுது, வெப்பம் அதிகமான அண்டார்டிகா ஆர்டிக்கில் வந்து இது இது பனிப்பாறை உருகும். அது உருகுனா வாட்டர் லெவல் அதிகரிக்கும். அது வாட்டர் இதெல்லாம் வந்து ஒரு யூனி டைரக்ஷனல் திங்கிங்கில் அந்த மாதிரி கிளைமேட் மாடல்ஸோடைய பேசிஸில் அடிப்படையில் சொல்லக்கூடியது. அதுக்கு லிமிட் இருக்குன்னு நான் முன்னாடி திருப்பி சொன்னேன். லெட் அந்த என்ன கண்டிஷனுக்கு இல்லை, என்ன சினாரியோ உள்ளே போனீங்கன்னா B2 சினாரியோ, B3 சினாரியோன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு சினாரிக்கு இது இப்போ பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். நீங்கள் எந்த சேஞ்சும் புதுசாக எதுவும் கண்டுபிடிப்பே வராது. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதே அளவில் தான் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது இன்றைக்கி வந்து இப்போ போன வருஷம் அது முந்தின வருஷம் வண்டி எவ்வளோ விற்றுது, இந்த வருஷம் எவ்வளோ வண்டி விற்றுதுன்னா அப்போ எவ்வளோ வாகனங்கள் ஏறி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இந்த வாகனங்கள் ஏறிக்கிட்டே இருக்குன்னு வருஷத்துக்கு எவ்வளோ வாகனங்கள் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த மாதிரி ரேட்லேயே ஏறிக்கிட்டே போனால் என்ன நடக்கும்பீங்க? திடீர்னு கொரோனா மாதிரி வந்து கோவிட் மாதிரி வந்து வரும்பொழுது டோட்டல் எக்கானமி சில பேரால் வண்டியை வாங்க முடியாத சூழ்நிலை வந்து திடீர்னு அதனோட சேல்ஸ்லாம் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஏதாவது ஆனால் அந்த சினாரியோவுக்கு நம்ம அங்கே உள்ளே கொண்டு வரல. அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்படலாம். புதுசாக கண்டுபிடிக்கப்படும் பொழுது டெம்பரேச்சர்ஸ்லாம் திடீர்னு கீழே இறங்க, அதை யூஸ் பண்ணிங்கன்னா இது கம்மியாயிடும், இதை யூஸ் பண்ண கம்மியாயிடும். அப்படிங்கிற பொழுது அந்த சுச்சுவேஷனில் என்ன மாற்றங்கள் நிகழும் தெரியாது. ரெண்டாவது இதை வந்து நான் சொன்ன மாதிரி வெப்பம் உருகுது, கடல் நிலை ஏறிட்டு வருது. அது ஒரு இது மாதிரி தான் இருக்குது. அந்த மாடல்ஸ் நமக்கு காட்டக்கூடியது இது ஏறும் அப்படிங்கிறதுக்கு இத்தனாம் தேதி இவ்வளோ அளவுக்கு வருங்கிறது இன்னும் உறுதியாக எந்த மாடலும் சொல்லலை. அந்த ட்ரெண்டில் சொல்லிட்டு போகிறோம். நம்ம ட்ரெண்டில் தான் சொல்கிற மொழியும் 2036 2077 என்னைக்கு ஜனவரி மாதமா 12ஆம் தேதியா என்னைக்கு முழுகும் தெரியாது. இது அந்த மாடலுடைய அடிப்படையை வச்சு நம்ம சொல்லும் பொழுது சென்சேஷனல் நியூ அதை சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணால் அந்த ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அன்சர்டனிட்டி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறிட்டு வரும். 80 இப்போ நீங்கள் இந்த சென்னையோட வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம 50 டிகிரி இன்னும் பாலைவனம் மாதிரி ஒன்றும் ஆகலை. இல்லை 80 கம்பேர் பண்ணும்போது ஏறி 1 டிகிரி 1.5 டிகிரி அப்படி ஏறிட்டு வருது. என்ன மாற்றம் நிகழும் நமக்கு சொல்ல தெரியாது இல்லையா? மற்றதெல்லாம் வந்து அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான். இந்த இதெல்லாம் மூழ்கும் இதெல்லாம் வந்து மாடல்களுடைய அடிப்படையில் கணிப்புகளுக்கு சொல்லப்பட்டது. அந்த மாடல் கணிப்புகளில் சயின்ஸுக்கு அடிப்படையில் அனுமானங்கள் நிறைந்தது, அசம்ஷன்ஸ் பேஸ்ட். அந்த ரிசல்ட்ஸ்லேயும் போய் பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் ஒரு மாடல் மட்டும் கிடையாது. இதில் இப்போ ஆர்சிபி வெர்ஷன்ற மாதிரி நிறைய சில சிஎம்ஐபின்னு ஒன்று இருக்குது. கம்பேரிசன் மாடல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. 15-16 மாடல் இருக்குன்னு சில டைம் வந்து ஒரு மாடல் ஏறுன்னு சொல்லும், ஒரு மாடல் கீழே இறங்குன்னு சொல்லும். எல்லாமே ஆவரேஜ் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதெல்லாம் மொத்தமாக பார்க்கும்பொழுது ஒரு ட்ரெண்டாக சொல்லலாம் ஒழிய வேறு எதுவும் அதில் இது பண்ண முடியாது. இப்போ உங்களால் வந்து பூகம்பங்கள்லாம் கணிக்க முடியுமா சார் வானிலை ஆய்வு? வானிலை மையத்தில் இங்கே சென்னையில் அது கிடையாது. நம்ம வந்து அளவு மெஷர் பண்ணக்கூடியது தான் இருக்குது. இப்போ நேஷ்னல் செஸ்மோ சென்டர் செப்பரேட்டாக இருக்குது. அது வந்து இருக்குது. அது டெல்லியில் அவங்க தான் அந்த சென்டர் கணிக்கிறது. அதெல்லாம் வந்து அவங்க வேல்யூ இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுப்பாங்க. பப்ளிக் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். இது அங்கங்கே வந்து அதை அந்த பதிவு செய்யக்கூடிய கருவி இருக்குது, செஸ்மோகிராஃப் இருக்குது. அதிலிருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த இடத்துல நடந்திருக்கும், எவ்வளோ ஆழத்தில் நடந்திருக்கும், என்ன இது இருக்குன்றது அது சொல்லுவாங்க. அது பேசிக்காக செஸ்மாலஜிங்கிற செப்பரேட் டிவிஷன் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்தில் ஒரு அறிவியல் எல்லாம் கலந்து ஒன்றா இருந்தது. இப்போ பொதுவாக இருந்தது. நானே வந்து ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட் இன் தி எர்த்குவேக். பேசிக்கலி வெதர் மேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அது ஒரு யூனிட். இப்போ நீங்கள் 30 இயர்ஸ் இருக்கீங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் நீங்கள் ஃபேஸ் பண்ணதை சொல்லுவீங்க சார்? 2015 வந்து ரமணன் சார் வந்து இருந்தார். அப்போ பெரிய மழை வெள்ளம்லாம் நிறைய நடந்தது உங்களுக்கு தெரியும். 2016 மார்ச் 31 ரிட்டையர் ஆனார். நான் ஏப்ரல் 1 சார்ஜ் எடுத்தேன். அந்த வருஷம் 2016ஆம் வருடம் வடகிழக்கு பருவமழை அப்படியே வந்து 62% இயல்பை விட ரொம்ப குறைவாக போயிடுச்சு. 2015 இயல்பை விட ரொம்ப அதிகம் வெள்ளம். நம்ம அதை சொல்லிகிட்டே இருப்போம். 52% இயல்பை விட அதிகம். 2016 62% இயல்பை விட குறைவு. டோட்டலாகவே ட்ரை. ஈவன் அது சொல்ல போனீங்கன்னா முதலாக அதுக்கு முன்னாடி 94 மகாபலிபுரம் சைக்ளோன் வந்தாலும் சென்னையை நோக்கி முதலாக சைக்ளோன் வந்த வர்தா புயல் வந்தது. ஃபஸ்ட்டு நான் சர்வே எடுத்து வந்து ஏப்ரலில் எடுக்கிறேன். அந்த வருஷம் தான் முதல் சைக்ளோன் சென்னை மேலே கிராஸ் ஆகி போன சைக்ளோன் கொஞ்சம் அந்த பீரியடில் மழை கிடைச்சாலுமே பெரும்பாலும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பெரிய ட்ரையாக டோட்டலாக அதிக மழை இல்லாத வருஷம். அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த 2017 வந்து பார்த்திங்கன்னா வந்து
இது புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு மாவட்டத்தில் இவங்கெல்லாம் கூடி வந்து கிராமத்தில் மக்கள்லாம் கூடி இது வந்து இது மாதிரி ரமணன் சார் இருந்த பொழுது மழை வந்தது, பாலச்சந்தர் வந்த பொழுது மழை வரல, அவர் வந்து ஏன்னா வந்து அவர் வந்து சொல்வாக்கு இல்லை, அவர் தானம் செய்யலை, தர்மம் செய்யலை, இந்த மாதிரி எழுதி எனவே அவரை மாற்றிட்டு இது பண்ணுங்கன்னு ஒரு இது மாதிரி வந்தது. பேசிக்காக வந்து அப்போ யோசித்த சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வேறு யார் இருந்தாலும் சரி, வி ஆர் நாட் மெஜிஷியன்ஸ். நாங்கள் வந்து மந்திரவாதி கிடையாது, மழையை கொண்டு வர மந்திரவாதி கிடையாது. அறிவியலை வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வரலான்னா முன்ன இருந்த காலகட்டத்திலும் சரி, எங்கள் காலகட்டம் இப்போ இருக்க காலகட்டத்திலும் சரி, சொன்னது ஃபோர்காஸ்ட் ஃபெயிலியர் ஆகினதும் இருந்திருக்கு, மழை அதிகமாக போனதும் இருந்திருக்கு, மழை இயல்போட கவலையாகவும் இருந்திருக்கு. இதெல்லாம் இயற்கை நிகழ்வுகள். இதை வந்து இன்னும் அது புரிஞ்சிக்காமல் வந்து டிவியில் வர்றவங்க தான் அது ஏதோ கொண்டு வராங்க. ரமணன் சார் ஒரு ஹீரோவா வந்து பசங்களா பார்த்து அது அது இருக்கும். அப்ப ரொம்ப மழை அந்த 15 சொல்ற காலகட்டத்தில் இருந்தது. அதாவது சுவாரஸ்யம் நீங்க கேட்டதுனால வந்து என்னன்னா உங்களையும் சயின்ஸ் தெரியாம, சயின்ஸுங்கிறது இது தெரியாம வந்து ஒரு தனி மனிதனோட இதோட கனெக்ட் பண்றாங்க. அது ஒன்றும் அர்த்தம் இல்லை. உங்களையும் பசங்க நிறைய ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா சார்? ஏன்னா பசங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த மழை இருக்கான்னு பார்க்குற ஆட்கள் வந்து ஃபோன் பண்ணுவாங்க சில டைம் ஸ்கூல்ஸ்ல இருந்து எல்லாம், சார் இது பண்ணுங்க அப்படிம்பாங்க மழை. பட் பெரும்பாலும் அதிகமாக அவ்வளோ பிரபலமானவன் கிடையாது. பிரபலம் கிடையாது. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒன்று, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இட் இஸ் நாட் அ மீடியா ஒர்க். வந்து ஒரு இந்த ஒர்க்குக்காக வரல. நம்ம ஒரு அறிவியல் ஒரு தகவல் சொல்கிறோம். இல்லை சொல்லுறது ஸ்டைல் இருக்குல்ல சார், அது இருக்கும். அது நீங்கள் அதுவும் ஒன்று வந்தது. சார் ரொம்ப வருஷமாக அவர் சார் சொல்லிட்டு இருந்தார், இவர் வந்து சார் அவர் மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாரு, இவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு. இது வந்து பேசிக்காக என்னென்னா வி ஆர் நாட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். மிமிக்ரி கிடையாது, நம்ம இது கிடையாது. உங்களுக்கு தமிழ் ஆர்வம் நிறைய இருக்குது சார், நீங்கள் சொல்லும் போதே நிறைய நம்ம அதாவது குரல் என்பது அவர்களுக்கு நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அவருடைய குரல், அவரோட கணீர் குரல், அவருடைய ஸ்டைல் வேறு, நமக்கு குரல். நம்ம சொல்லும் பொழுது நாம் சொல்கிறது வந்து தெளிவாக இல்லை, வார்த்தை புரியலை அப்படின்னு சொன்னால் வந்து சொல்லலாம் மொழியை. அந்த மாதிரி சொல்லலை, இந்த மாதிரி சொல்லலைங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். இது வந்து தகவல் தரக்கூடிய ஒரு விஷயந்தான். இது வந்து நம்ம டிவியில் வர்றதுனால ஒரு பிரபலங்கிறது வரையும் இது அடாப்டட் ஒரு இது வந்து மேஜர் ஒரு மெயின் இது கிடையாது. நம்ம வந்து வி ஹவ் கம் ஃபார் தி ஜாப். இது நம்ம வந்து ஃபோர்காஸ்டிங்க்கு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி இதுதான் முக்கியமே ஒழிய இதெல்லாம் அடிஷ்னல் திங்ஸ் இதை நான் அதிகமாக இது பண்ணுறதில்ல. இப்போ உங்கள் தமிழ் ஆர்வம் அதிகமாக இருக்கீங்க, பேசும்போதே வைரமுத்து கவிதைகள் சொல்கிறீங்க, நிறைய மேற்கோள்கள்லாம் காட்டுறீங்க. தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு? படித்தது ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் தான். அதனால் வந்து இயல்பாகவே நம்ம வந்து சயின்ஸில் இருந்தாலும் அதில் மட்டும்தான் இருக்கணும் கிடையாது சொல்லுவாங்க இல்லையா. அதாவது இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு அறிவியல் தேவையில்லைன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அறிவியல் இலக்கியம் வேணும். ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை தருவது அறிவியல், வாழ்க்கையை வாழச் செய்வது இலக்கியம். நம்ம என்னதான் இது வந்தாலும் அந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு போகும்போது நம்ம ஒரு ஸ்பாட்டையோ ஒரு ட்ராமாவோ சினிமாவோ ஏதோ தான் பார்க்குறீங்க. நீங்கள் வாழ்க்கைக்கான வசதிகளை வேணால் அறிவியல் தரலாம், வாழ்க்கையை வாழ செய்வது இலக்கியம் தானே. அது படிக்கிற இன்ட்ரெஸ்ட் உண்டு, நிறைய இலக்கியங்கள் இதெல்லாம் உண்டு. அது இந்த மாதிரி படிக்கிறதுனால அது அது சில சமயங்கள் அது நீங்களே கூட உங்கள் இதை எழுதலாமே சார், உங்களுடைய வானிலை அனுபவங்களை பற்றிலாம் கூட புத்தகம் அந்த ஐடியா. அது அவ்வளோ சொல்கிறதுக்கு ஏதாவது வரணும் முதல்ல. எனக்கு இது ஒரு பார்ட் ஆஃப் ஜாப். இல்லை இதே மக்கள் எளிய முறையில் மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி வானிலை பற்றி சந்தர்ப்பம் வாங்கும்போது பார்க்கலாம். அதுக்கான புயல் காலங்களில் மழை வரும்னு சொல்லுவாங்க, காற்று தாழ்வு மண்டலம் தாழ்வு. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இப்போ தூத்துக்குடியில் வந்து திடீர்னு மழை பெஞ்சு அது என்ன காரணம்? இதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய மழை புயல் இருந்தால் வருங்கிறது நம்ம கான்செப்டாக இருந்த காலகட்டம் மாறி குறுகிய காலகட்டம் என்ன சொன்ன பற்றி ஸ்மால் மெசஸ்கல் ஃபினாமினான்னு ஒன்று இருக்குது. அதாவது சில ஃபினாமினா சினாப்டிக் ஸ்கேல், அந்த மாதிரி குளோபல் ஸ்கேல். அதாவது ஒரு நிகழ்வு வந்து 2000-3000 கிலோமீட்டர் அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் வந்து இப்போ எல்னினோலாம் இப்போ வந்து சும்மா 1 கிலோமீட்டர் அளவில் இல்லை, பசிபிக்லேயே ஃபுல்லாக இருக்கும். மத்திய பசிபிக்கிலிருந்து அந்த கிழக்கு பசிபிக் வரைக்கும் இருக்கும். ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வெப்பநிலை அதிகரிக்கும், இயல்பை விட அதிகமாக இருக்கும். அதே இது இயல்பை விட குறைவாகவும் போகும். அந்த இடத்துல வெப்பம் மாறுதுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் தானே. ஒரு பஸ்ஸில் வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, பஸ்ஸில் கூட்டம் ஏற 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 நீங்கள் டக்குன்னு நீங்கள் உங்களுக்கு எங்கே வசதியாக அந்த இடத்துக்கு நீங்கள் போய் உட்காந்துக்குவீங்க. முதல்ல எங்கே வேணால் உட்காருங்க வசதியாக. கூட்டம் ஏறுதா நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணுவீங்க, ஜன்னல் இருந்தால் காற்று வரும். அந்த மாதிரி சில சிஸ்டம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்மாஸ்பியருக்கும் மாற்றக்கூடியது. அப்போ சினாப்டிக் ஸ்கேலில் ஒரு நிகழ்வு இருக்குது. அடுத்தது வந்து
ஸ்மால் இந்த ஸ்கேலில் வரும் பொழுது இப்போ லெஸ் தென் கிலோமீட்டர் வரும்போது சில்லும் ஸ்மால் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். வெரி வெரி ஸ்மால் ஸ்கேல். பகல் இரவு வேறுபாடுக்கு இடையில, டே அண்ட் நைட்டுக்கு இடையில இப்போ சன்லைட்டு மேலே அடிச்சிட்டு இருக்குது. ஈவினிங் ஆனதுக்கப்புறம் சன்லைட்டு மேலே இல்லை, கீழே வார்மாக இருக்குது, மேலே கோல்டாக இருக்குது. இந்த இது ஸ்டெபிள் அப்படி மாறிடும். வார்ம் ஏர் மேலே போகணும், கோல்ட் ஏர் கீழே வரணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஸ்மால் சேஞ்சஸ். தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய இது வெரி டிஃபிகல்ட் டு, அது வந்து மெசோஸ்கேல், அது ஸ்கேல் இன்ட்ராக்ஷன்ஸும்பாங்க. சயின்டிஃபிக்காக புக்கில் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேல் இன்ட்ராக்ஷன்ஸ் ஒன்றுக்கு ஒருத்தர் வந்து பலவிதமான ஸ்கேல் இருக்குது. இவனோட அவன், அவனோட இவன், இவனோட இவன் எல்லாம் சேர்ந்து கலந்து இன்ட்ராக்ஷன் ஆகும் பொழுது அடுப்பில் பால் பொங்குற வச்சது ஒரு ஸ்டேஜுக்கு திக்குன்னு பொங்குற மாதிரி சம் செல்ஸ் டெவலப்ட். பேசிக்லி சீசன், அது ஒரு நான் சீசனல் கிடையாது, ஒரு நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசனில் தான் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. சில ஃபேக்டர்ஸ் சேரும் பொழுது குறுகிய இதில் செல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் சொன்ன மாதிரி வார்மாக இருக்கும் பொழுது ஹை டைனமிக்ஸாக இருந்தது. ஆனால் ஃபுல்லாக இன்னும் ஸ்டடி பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இன்னும் வி நீட் மோர் டேட்டாஸ் அண்ட் வி ஹேவ் டு டூ மோர் சயின்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நடந்துருச்சு, நிகழ்வை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அந்த நிகழ்வு நடந்ததுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி மெசோஸ்கேல் ஃபினாமினா அப்படின்னு சொல்லிட்டோம். சில ஆய்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வரும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஹெவி ரெயின்ஃபால் அனாலிசிஸ் ஆஃப் 22/7 அப்படி போடுவாங்க. ஜப்பானுடைய பேப்பரில் கூட வரும் ஜேர்னல்ஸில். அந்த நிகழ்வு வந்து மெதுவாக தான் படித்து, ஏன்னா அது நடந்தாச்சு. ஆனால் நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக அணுகும் பொழுது பலவிதமான இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க வந்து இதுதான் நடந்திருக்கலாம், இதுதான் நடந்திருக்கணும் அப்படிம்பாங்க. அதற்கு வந்து டேட்டாஸும் தேவைப்படணும், மாடல்ஸும் தேவைப்படணும், பல விதமான அனாலிசிஸும் பண்ணணும். அவுட்டாக பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு விண்ட் கன்வர்ஜென்ஸ் மெசோஸ்கேலில் நடந்திருக்கு. வித் ஸ்கேல் இன்ட்ராக்ஷன்ஸ் டேக் பண்ணதுனால தான் ஷார்ட் பீரியடில் பகலில் எந்த இன்ட்ராக்ஷனும் இல்லை, எந்த நியூமரிக்கல் மாடலும் ஹேஸ் நாட் கிவன் எனி இண்டிகேஷன். அதுக்கு நாங்கள் எடுத்து பார்த்த பொழுது இது இன்னைக்கு சாயந்தரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு எதுவுமே காட்டலை அது. ஸோ இதெல்லாம் என்ன பாசிபிலிட்டி, நடக்கிறதுக்கு எது வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணமாக சொல்ல போகும்போது சில சமயங்களில் வந்து நம்ம சில கேள்விப்படுறோம், அவன் பண்ணிக்கிட்டானா அப்படிங்கிறீங்க. நான் நம்ப என்ன பண்ணி இப்படி சொல்கிற, அவனை இதை செஞ்சான் அப்படிங்கிறீங்களே. அப்போ நீங்கள் ஒரு நம்பிக்கையின் பார்வையில் இருக்கீங்க. ஏதோ ஒரு மொமெண்ட்டில் அது நடந்திருக்கு. அந்த மொமெண்ட்டு வந்து நம்ம புரிஞ்சாதான் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபோர்காஸ்ட்டு செய்ய முடியும். அப்போ ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து இப்போ ஒரு இங்கேருந்து 40 கிலோமீட்டர் உங்கள் வீடுன்னு வச்சுக்குவோம். 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்க, 3 மணிக்கு கிளம்புறீங்க, எத்தனை மணிக்கு போய் சேருவீங்க? 4 மணிக்கு போயிடுவீங்க. அப்போ 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்க, தூரம் தெரிஞ்சு போச்சு, சின்ன கணக்கு தான் போகிறீங்க. இந்த கணக்கு ஈஸி. ஆனால் 4 மணிக்கு அங்கே நீங்கள் போய் பார்க்கும்போது 4 மணிக்கு இல்லைன்னா எவ்வளோ சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்டை யாராவது பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்கலாம், இல்லை வண்டி திடீர்னு ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், டிராஃபிக் ஜாம் இருந்திருக்கலாம். இத்தனை இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் அந்த போட்ட கணக்கு கரெக்டாக அங்கே வந்து சேரும். இதுதான் அந்த லெட்டுன்னு வச்சுக்கிட்டு போகிற மாதிரி கணக்கு. அப்போ தான் அந்த 40 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் போயிருப்பீங்க. அது அந்த கணக்கு வந்து சொல்கிறது, நம்ம சொல்லும்போது அந்த சின்ன கணக்குக்கு அந்த விடை அவ்வளோ இருக்குது. ஆனால் ரியாலிட்டியில் அது தப்பாக நடந்தால் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதெல்லாம் பேசிஸில் வந்து ஒவ்வொரு இந்த அந்த நிகழ்வுகள் நம்ம எதிர்பார்க்காதபடி நடந்ததோ பொழுது அதெல்லாம் வந்து சயின்ஸுக்கான மேட்டர். தட் ஷோஸ் ஸ்டில் யூ ஹேவ் டு லேர்ன் மோர். இன்னும் படிக்க வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. விமர்சனங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். சும்மா நம்ம உடனே தூக்கிட்டு என்ன கிழிச்சாங்க, என்ன பண்ணாங்கங்கிறது பேசுகிறதுங்கிறது வேறு. அறிவியல் பூர்வமாக இட் ஷோஸ் தட் சயின்ஸ் ஹேஸ் நாட் டெவலப்டு. அது திரும்பி அதான் சொல்லணும், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு விருப்பம் இல்லை என்று கிடையாது. இட் இஸ் நாட் லைக் தட் வி டோன்ட் வாண்ட் டு டூ வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ. நீங்கள் இதுதான் நம்ம செய்யணுங்கிற போது அது செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் யாரும் சொல்ல மாட்டேன். அந்த இன்றைக்கி தப்பாக தான் ஏன் ஃபோர்காஸ்ட் பண்ணணும்னு யாராவது உட்காந்து பார்க்க முடியாது. விமர்சனத்துக்கு உள்ளாகுங்கிறது இன்னும் நல்லா தெரியும். அப்போ நம்ம அந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் பண்ணுவோம். நம்ம வந்து எண்ட் ரிசல்ட்டுடைய இதைத்தான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முயற்சிகளையும் அதில் இன்வால்வ் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது அந்த முயற்சி நமக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சால் தான் வந்து இட்ஸ் பேசிக்லி சயின்ஸ். அந்த சயின்ஸ் ஹேஸ் டு டெவலப். அன்லெஸ் இந்த சயின்ஸ் டெவலப் ஆகாத வரைக்கும் நமக்கு அந்த எல்லை இருக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் எது காட்டுதுன்னா, பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எது வேணாலும் நிகழ்வதற்கான ஒரு சாத்தியம் இருக்கிறதுங்கிறத நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நமக்கு. அதனால் அடுத்த வருஷம் நடக்கலை, அதே இடத்துல நடக்கும்னு சொல்ல முடியாது. இடம் மாறி போய்கிட்டே இருக்குது, எங்கே வேணாலும் நடக்குது. இப்போ தூத்துக்குடி நீங்கள் பேசுனீங்க, அது நடந்தது, வருஷம் நடந்தது. அதுக்கு முன்னாடி நடந்ததா? இல்லை. அதான். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். அப்போ எதனால் அந்த இடத்துக்கு நடக்குது?
இந்த வருஷம் மட்டும் என்ன ஸ்பெஷல், என்ன ஃபேக்டர் அதை கொண்டு வந்திருக்கலாம், என்ன பாசிபிலிட்டி இருக்குது, ஃப்யூச்சரில் எந்த மாதிரி சேஞ்சஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. இதில் ஆனால் இது தவிர்த்து நிர்வாகம் அப்படிங்கிற போது நம்ம வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங். இதில் எந்த சயின்ஸுக்கும் ஒரு எல்லை இருக்குது, அறிவியலுக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த அறிவியல் எல்லையை விரிவடைச்சிட்டு போகிறதுக்கு தான் முயற்சிகள் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே இருக்குது. இட்ஸ் ரிலே. முன்னாடி வந்தவங்க செஞ்சாங்க, செஞ்சுக்கிட்டு வந்தாங்க, அப்படியே போகிறோம். நம்ம இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசுனது சொல்கிறீங்க, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க கையில் ஒன்றுமே கிடையாது, வெறும் இந்த சார்ட் மட்டும்தான் இருந்தது. ரேடார் கிடையாது, சேட்டலைட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த சார்ட்டிலிருந்தும் அவங்க ஓரளவுக்கு எதுவும் பண்ண முடிஞ்சுதா இல்லையா, அது ஒரு நாளைக்கு அடுத்த நாளைக்காவது சொல்ல முடிஞ்சுதா இல்லையா. ஆமாம், அந்த முயற்சியை தான் பார்க்கணும் ஒழிய மற்ற இது பார்க்க முடியாது. இவ்வளோ நேரம் பல விஷயங்களை தெளிவாக சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.